சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க தான் விவசாயத்துறை அமைச்சரா இருக்கீங்க. விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றாங்களே சார். அப்படி எல்லாம் இல்லம்மா, எல்லா விவசாயம் சந்தோஷமா இருக்காங்க இந்த நல்லாட்சி. இல்ல சார், மழை பெஞ்சு நெல் கொள்முதல் நிலையம் சரியா இல்ல, அதனால நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அவங்களே சொல்றாங்களே. அப்படி இல்லாம இப்ப எலகட்சி ஆட்சியில இருக்கும்போது நெல் வளர்ந்து அறுவடை பண்றப்ப மாதிரி இருந்தது. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, எங்ககிட்ட வந்துருவீங்க. நீங்க லைட்டா தானே முளைச்சிருக்கு சார். லைட்டா முளைச்சிருந்தாலும் அறுவடை பண்றதுக்கு வளர்ந்துருந்தாலும் அந்த நெல்லை பயன்படுத்த முடியாது சார். தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, வேற ஏதாவது கொஸ்டின் கேளுங்க. சார், என்ன சார் ஒரு விவசாயத்துறை அமைச்சரா இருந்துட்டு விவசாயிகளை பத்தி கவலையே படாம? யாரு எங்களுக்கு கவலை இல்லையா? எங்களுக்கு தான்மா கவலையே. என்ன சார் கவலைப்பட்டீங்க சொல்லுங்க சார். போன ஆட்சியில கவலைப்பட்டனாலதான் இந்த டைம்ல விவசாயில கவலைப்படக்கூடாதுன்னு எல்லாம் என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிருக்கோம். நாங்க கூடயே விவசாயம் வச்சிருக்கோம் பாருங்க. ஆமாங்க, மழையெல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் வந்து பயிரெல்லாம் சுமரியா சார். அதான் சார், விவசாயிகளுக்கு நிறைய பண்ணிருக்கோம்னு சொன்னீங்களா சார்? என்ன பண்ணீங்கன்ற பட்டியலை காட்டுங்க சார். கொள்முதல் நிலையம் அத்தனை கட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் வேற என்ன பண்ணோம் சார்? மானியம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம். அந்த கொள்முதல் நிலையத்துல வந்து மேல கூரை சரியா தண்ணி உரமாக்க சும்மாரு பேச சொல்லும்போது மட்டும் பேச, தேவையெல்லாம் பேசாது, அடி வாங்கி சேர்த்து போயிடும் சார். அதான் சார், இப்போ அவங்களுக்கு நிவாரணம் கூட நீங்க கொடுக்கறது இல்லன்றாங்க. இதுல நீங்க உரம் கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம். வருஷத்துக்கு ஒரு டைம் மழை வந்தா பரவாயில்ல, 5-6 டைம் வருது. ஒவ்வொரு டைமும் நிவாரணம் கொடுக்க முடியுமா சார்? அதுதான் சார். இதுல வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் வேற கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பஸ் வேற, ஓசி பஸ் கொடுக்குறோம். எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்களா சார்? அதெல்லாம் யாராவது கேட்டாங்களா சார்? விவசாயிகளுக்கு செய்ய வேண்டியது உங்க கடமை சார். நீங்க விவசாயத்துறை அமைச்சர் சார். நீங்க வந்து மீடியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. நாங்க வந்து ஆட்சியில இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வேற வருது, நாங்க பாத்துக்கிறோம்.